அழகான முறையில் மோல்சா இங்கே வந்து எடுத்து சொன்னாங்க. இன்றைய ஆலிம்கள், உலமாக்கள், முல்லாக்கள் ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களை இவர்கள் படிப்பதே இல்லை. ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். இதில் எந்த புத்தகத்தையும் இந்த முல்லாக்கள், உலமாக்கள் முழுவதுமாக படித்ததே கிடையாது. மாறாக என்ன செய்கிறார்கள்? ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எதிரிகள் எழுதி வைத்திருக்கின்ற சில புத்தகங்களை படித்துவிட்டு அவருடைய மூல நூல் எப்படி இருக்கு என்றெல்லாம் இவர்கள் இன்று மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருது நூல்களையும் இவர்கள் படிக்கவில்லை, பார்சி நூல்களையும் படிக்கவில்லை, அரபி நூல்களையும் படிக்கவில்லை. அந்த ஞானமும் இவர்களுக்கு கிடையாது. மாறாக அவர்களுக்கு எதிராக எதிரிகள் எழுதிய குற்றச்சாட்டுகளை தான் இன்று மக்கள் மத்தியிலே பரப்பி வருகின்றார்கள். நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்குர்ஆனில் இருந்து ஒரு அளவுகோலை எடுத்து வைக்கிறோம். நம்மளால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அளவுகோல் அல்ல. இறைவன் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை பொருத்தி காட்டி இருக்கிறான். எனவே அந்த அளவுகோலை எடுத்து வைத்து அதற்கு மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பொருந்துகிறார்கள். அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களே அவருடைய உண்மைக்கு, நேர்மைக்கு, அவருடைய தூய்மையான வாழ்க்கைக்கு சாட்சி பகர்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இங்க எடுத்து வைத்தோம். அவர்களுடைய வாதத்திற்கு பிறகு அவர்களை காஃபிர் என்று சொன்னவர்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னவர்கள், அவர்களை வசை மாறி பொழிந்தவர்கள் அவருடைய வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கைக்கு சாட்சி பகர்ந்திருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட எந்த சாட்சியத்தையும் இன்றைய மௌலவிமார்கள் எடுத்து வைக்கல. மாறாக சில எதிரிகள் எழுதிய குற்றச்சாட்டுகளை மட்டும் எடுத்து வைத்து மக்களை குழப்பும் முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். திருக்குர்ஆன்ல இருந்து ஒரு அளவுகோலை எடுத்து வைத்து இதற்கு வாதிக்கின்ற ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் அவர்கள் பொருந்தவில்லை என்பதை அவர்கள் காட்டட்டும். இந்த அளவுகோலுக்கு மிர்சா குலாம் அஹமத் காதியானி அவர்கள் பொருந்தவில்லை என்று அவர்கள் காட்டணும். ஆனால் அவர்கள் காட்ட முடியாது. அவர்களால் கியாமத் நாள் வரை காட்ட முடியாது. மோல்சா அவர்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்த போது வக்கீல் என்ற பத்திரிகையில் எழுதியதை இங்கே குறிப்பிட்டார்கள். அந்த வாசகத்தை நான் அப்படியே படிக்கின்றேன். இதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாதத்திற்கு பிந்தைய வாழ்க்கையும் தூய்மையானதாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு நபி என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய முந்தைய வாழ்க்கையும் பிந்தைய வாழ்க்கையும் அனைத்து வாழ்க்கையும் தூய்மையானதாகத்தான் இருந்திருக்கும். கலங்கமற்றதாக, ஒழுக்க சீலராக அவர்கள் திகழ்ந்திருப்பார்கள். ஆனால் இறைவன் அவருடைய முந்தைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் பிந்தைய வாழ்க்கையில் இந்த மக்கள் அவர் வாதித்த பிறகு கலங்கங்களை சுமத்துவார்கள். இது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடைபெற்றிருக்கிறது. அவரை அல்லமீன் என்று சொன்னவர்கள் தான் பைத்தியக்காரர், சூனியக்காரர், பித்தலாட்டக்காரர், பொய்யர் என்றெல்லாம் வர்ணித்தார்கள். எனவே இறைவன் இந்த அளவுகோலின்படி முந்தைய வாழ்க்கையை பாருங்கள் என்று கூறுகிறான். நான் இப்போது அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த போது அவர்கள் வக்கீல் என்ற பத்திரிகையில் எழுதிய அந்த வாசகத்தை நேயர்கள் முன்னால் நான் படிக்கின்றேன். அந்த மனிதர் மிக பெரும் மனிதர் ஆவார். அவரது பேனா மந்திரகோலாக இருந்தது, நாவிலும் மந்திரம் இருந்தது, மூளையால் நிகழ்கின்ற வியக்கத்தக்க அற்புதங்களின் வடிவமாக அவர் திகழ்ந்தார். அவரது பார்வை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் குரல் அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடியதாகவும் இருந்தது. அவரது விரல்களில் புரட்சியின் கம்பிகள் பின்னி பிணைந்திருந்தன. மேலும் அவரது இரு மணிக்கட்டுகளும் 2 மின்சார சங்கிலிகளாக இருந்தன. அந்த மனிதர் மார்க்க உலகில் 30 வருடங்கள் வரை பூகம்பமாகவும் புயலாகவும் இருந்தார். அவர் மறுமை நாளின் எக்காலமாக மாறி கனவுலகில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு விழிப்பூட்டிக் கொண்டே இருந்தார். மிர்சா குலாம் அஹமத் சாஹிப் காதியானி அவர்களின் மரணம் நாம் படிப்பினை பெறாமல் இருக்கக்கூடிய ஒன்றல்ல. அந்த இழப்பை அழித்து விடுவதற்காக அதனை ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு நாம் பொறுமையுடன் இருக்க முடியாது. மார்க்க உலகில் அல்லது அறிவுலகில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய மனிதர்கள் எப்போதும் உலகில் வரமாட்டார்கள். வரலாற்று ஏடுகளில் இடம்பெறும் இத்தகையோர் மிகவும் குறைவாகத்தான் உலகில் தோன்றுகின்றார்கள். ஆனால்
அவர்கள் வரும்போது உலகில் புரட்சியை உருவாக்கி காட்டிவிட்டு செல்கின்றார்கள். எப்படி எழுதுகிறாரு? ஆனால் அந்த மனிதர்கள் வருகின்ற பொழுது உலகில் ஒரு மகத்தான புரட்சியை உருவாக்கி காட்டிவிட்டு செல்கிறார்கள் என்று அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு பலரும் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாதத்திற்கு முன்பும் சரி, வாதத்திற்கு பின்பும் சரி அவர்களை சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் திருக்குர்ஆனினுடைய 10வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு உண்மையாளருக்கு அளவுகோலாக திருக்குர்ஆன் கூறியிருக்கின்ற அந்த ஆதாரத்தை எடுத்து வைத்து ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பொருந்துகிறார்கள் என்பதற்கு இங்கே விரிவான முறையிலே நாம் எடுத்து கூறியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரும் நிகழ்ச்சிகளிலும் இன்னும் பல அளவுகோல்களை எடுத்து வைத்து அதற்கு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருந்துகிறார்கள் என்பதையும் விளக்க இருக்கின்றோம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தொலைபேசி மூலமாகவோ, இமெயில்கள் மூலமாகவோ, கடிதங்கள் மூலமாகவோ தாராளமாக கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு நம்முடைய வரும் நிகழ்ச்சிகளில் நாம் பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் இறைவனிடம் இவ்வாறு இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட மஹ்தி மசி தோன்றிவிட்டார் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கூறிக்கொண்டிருக்கிறது. இறைவா, அவர் உண்மையாளர் என்றால் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இறைவா எங்களுக்கு நல்குவாயாக என்று அந்த இறைவனிடத்திலே மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள். ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நான் உண்மையாளன் என்று நான் வாதிக்கின்றேன். எந்த இமாம் மஹ்தி மசி இறுதி காலத்தில் தோன்றுவார்கள் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருந்தார்களோ அந்த இமாம் மஹ்தி, அந்த வாக்களிக்கப்பட்ட மசி நான் தான் என்று கௌபத்துல்லாவில் நின்றும் சத்தியம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று நான் வாதித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கேளுங்கள். நான் உண்மையாளர் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு நல்குவான். ஏன் அந்த இறைவனிடத்திலே நீங்கள் மன்றாடி கேட்கக்கூடாது என்று ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த எளிய வழியை ஏன் நாம் பின்பற்றக்கூடாது? எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனிடத்தில் இவர் உண்மையாளர் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீ எனக்கு நல்குவாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள். வெறுப்புகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு தூய்மையான உள்ளத்துடன் அந்த இறைவனிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு நேரான வழியை காட்டுவான் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अहमदियत 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 जिंदाबाद 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 जिंदा हो पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद.